ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ட்ரேசிங் பேப்பரில் நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ, ஒரு நெக் டிசைனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளார் டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பீக்காக்கோ, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து இப்போது பையன் மாலை போடுற மாதிரி, பொண்ணு மாலை போடுற மாதிரி, இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் டேரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸில் வரைஞ்சி அதை ட்ரை பண்ண முடியாது. ஸோ ட்ரேசிங் பேப்பரில் நமக்கு வேணுங்கிற மாதிரி பென்சிலில் வரைஞ்சி அது மேலே கூட பென்னில் வரைஞ்சிக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ட்ரா பண்ண வருங்கிறதுனால நான் டேரெக்டாகவே வந்து பென்னில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது கிளாத்தில் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணும்போது நான் வேணுங்கிற கரெக்ஷன்ஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, இப்போ வந்து நான் வந்து பீகாக் மாடல் வரைஞ்சி சும்மா உங்களுக்காக காட்டணுங்கிறதுக்காக வரைஞ்சி காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு ஒரு டிசைனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு 10 ஃப்ளவர் போடுறோன்னா அந்த 10 ஃப்ளவருமே நம்ம என்ன சொல்கிறது, கரெக்ட் ஷேப்பில், கரெக்ட் டிசைனில், கரெக்ட் மாடலில் அழகாக நீட்டாக வரும். இப்போ ஒரு டிசைனே இப்போ வந்து நான் மயிலை இந்த ப்ளவுஸில் 3 இடத்துல 3 பிளேசஸில் வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 3மே எனக்கு ஈவனாக வரணுங்கிறதுனால இந்த மயில் நான் வரைஞ்சி அதுக்கப்புறம் ஈவனாக நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். எனக்கு வந்து குட்டியாக மயில் போதும், அதனால் ஓரளவுக்கு நார்மலாக ஹேண்டில் வந்து இருக்கிற மாதிரி மயில் வரைஞ்சிருக்கேன். இந்த மயில் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வேணும்னா, ட்ரேசிங் பேப்பர் வேணும், கார்பன் ஷீட்டு, அது ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலரில் இருக்கும். நான் வந்து எனக்கு இங்கே ப்ளூ கலர் கிடச்சிது. உங்களுக்கு ஒயிட் கலர் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க, பிளாக் கலர் கிடச்சாலும் வாங்க. நம்ம கிளாத்தில் தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ எனக்கு ப்ளூ கலர் கிடச்சதுனால ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து துணியை நல்லா தடவி நீட்டாக அயன் கூட பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் வந்து நான் கார்பன் ஷீட் வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சு நான் வந்து ஒட்டலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒரு வெறும் செல்லோ டேப் இருக்கலாம், ஒயிட் கலர் செல்லோ டேப், அந்த செல்லோ டேப் போட்டு நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வரைகிறதுனால வரையலாம். அப்படி செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு வரைஞ்சால் நமக்கு எந்த இடத்துலையுமே நகராமல் இருக்கும். கார்பனாக இருக்கட்டும், ட்ரேசிங் பேப்பராக இருக்கட்டும், நம்ம மெயினாக எந்த இடத்துல வைக்கிறோமோ அதே இடத்துல அந்த டிசைன் அப்படியே நமக்கு வரும். எனக்கு இங்கே ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் செல்லோ டேப் போட்டுலாம் ஒட்டலை. நான் டைரெக்டாக வரைய போகிறேன். நான் எப்படி வரைகிறேங்கிறத பாருங்கள். இந்த பீகாக்கை வந்து நான் சில இடத்துல சில அந்த வயிறு கொஞ்சம் மெலிசாக போடுறது, அந்த மாதிரி எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி டேரெக்டாகவே நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், வரைய போகிறேன். நான் எப்படி வரைகிறேங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து ட்ரேஸ் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபுல்லாமே நான் வந்து போட்டுட்டு சும்மா காலில் குட்டி குட்டியாக போட்ட போதும். அதுக்கப்புறம் நம்ம போடும்போது நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த இடத்துல போடும்போது நம்ம கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லைட்டாக நான் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸில் போடுறதுனா லைட்டாக ப்ளூ கலரில் எப்படி இருக்குது, இது இருந்தாலே போதும். நமக்கு அவுட்லைன் போட்டு நம்ம ஃபுல்லாமே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இது போதும். ஏன்னா நமக்கு சைஸும் டிசைனும் கரெக்டாக வந்துடும். நம்ம அடுத்தது ஒரு ஹேண்டில் அந்த ஹேண்டில் போட்டால் அதே மாதிரி இந்த ஹேண்ட்லேயே நம்ம வச்சு போட போகிறோம். இந்த ஹேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டோம் பாருங்கள். ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு எப்பயும் போல் பென் எடுத்து லைட்டாகவோ இல்லை நல்லா அழுத்தியோ உங்களுக்கு எப்படி வேணுமோ. இப்போ நான் ப்ளூ கலரில் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து க்ரீன் கலர் கிளாத்தில் ப்ளூ கலர் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். ஸோ கொஞ்சம் நல்லா அழுத்தியே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இல்லை இப்போ வந்து ஒயிட் கலரில் தான் நீங்கள் லைட்டாக பண்ணாலே நல்லாவே தெரியும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக் டிசைன் வந்து மோஸ்ட்லி இந்த நெக்கை சுற்றி ரொம்ப கொஞ்சம் போடுற டிசைனாகட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி பொம்மை வரைகிறது, மயிலோ குயிலோ இல்லை வந்து ஃப்ளார்ஸோ அந்த மாதிரி வரைகிறது கூட நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.